வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக மருத்துவ குணம் உள்ள பால் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மாட்டுப்பால், பசுமாட்டுப்பால். இதுக்கு தான் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக அந்த குணமே இருக்குது பசுமாட்டுப்பாலுக்கு. இது என்னென்னா அதிகமான சக்தி, ஆக்கர்ஷண சக்தி நிறைஞ்சது இந்த பால். அதனால தான் கோயில்களில் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. எந்த கடவுளுக்கு பார்த்தாலும் பால் அபிஷேகம்ன்றது ரெகுலராக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம ஆன்மீக ரீதியாக. அதே மாதிரி பாலை வச்சு முகத்தை கழுவுவாங்க. நிறைய பேர் பழைய காலத்துலலாம் பால்லே குளித்தவங்கெல்லாம் இருக்காங்க. அது என்னென்னா பால் அவ்வளோ சக்தி வாய்ந்தது, ஆக்கர்ஷண சக்தியும் நிறைஞ்சது இது. ஆனால் பால் கெட்டு போகிற குணம் உள்ளது. அதிலிருந்து கெட்டு போகாத நெய் நம்ம எடுக்க முடியும். ஆனால் நம்ம எப்படி எடுக்கணுன்றது ஒரு முறைப்படி எடுத்தோம்னா அந்த நெய்க்கு மருத்துவ ரீதியான எல்லா மகத்துவமும் நிறைஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, ஆன்மீக ரீதியாகவும் ஆன்மீக ஆரோக்கியத்துக்கும் கூட நம்மளுக்கு பசுமாட்டு நெய் யூஸ் ஆகுது. அப்படி பார்த்தோம்னா பியூரான நாட்டு பசுமாட்டு நெய் தான் கலப்படம் இல்லாமல் நம்ம பண்ணும்போது தான் இது மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா காங்கேய பசுவின் பால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த காங்கேய மாட்டு பசு பால் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, இது காட்டில் மேயணும். இதுக்கு நம்ம வெறும் தீனி போட்டு நம்ம மேய விடாமல் காட்டில் அது போக்கில் விட்டு அதை மேய விட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அப்புறமா நம்ம அந்த பசுலேருந்து பால் எடுத்து அந்த பால் தான் நம்மளுக்கு நெய்யாக யூஸ் ஆக போகுது. இதுவும் ஒரு முறைகள் இருக்குது. எப்படின்னா பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் இந்த காங்கேய பசுவின் பால்லேருந்து நாட்டு மாட்டு பசுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அது இல்லாதவங்க காங்கேய பசுவின் எது இருந்தாலும் ஓகே தான். அப்போ அந்த பாலை எடுத்து பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் நல்லா காய வச்சு அப்புறமா கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா 2 காஞ்ச மிளகாய், அதுவும் எந்த மாதிரி காஞ்ச மிளகாய் போடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கலப்படம் இல்லாத, தட் இஸ் ஆர்கானிக்காக எந்த உரமும் போடாத ஒரு காஞ்ச மிளகாயை எடுத்து நம்ம அதில் 2 மிளகாய் போட்டோன்னா காஞ்ச மிளகாயை அது நெக்ஸ்ட் டேக்கு தயிர் ஆகிடும். ஏன் தயிர் புற ஊற்றுறது அப்படி பண்ணணும்னு சொன்னோம்னா, நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற தயிரில் அதுக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அதுதான் இருக்கும். அந்த தயிரை வச்சு நம்ம புற ஊற்றுனா இதுவுமே அதே நிலைமையில் தான் இந்த தயிருமே நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம இப்போ எந்த புற ஊற்றுனாலும் நம்மளுக்கு யூஸ் கிடையாது. அதனால் 2 காஞ்ச மிளகாயை போட்டோன்னா, நான் ஆர்கானிக் காஞ்ச மிளகாயை போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பால் தயிராயிடும். இது பௌர்ணமி அன்னைக்கு ஆயிடுச்சா. பௌர்ணமி அன்னைக்கு காலையில் நம்ம என்ன பண்ணணும், அந்த தயிரை நல்லா கடையணும். கடைஞ்சு கைகள்லேருந்து அந்த கையிலால் வெண்ணெய் எடுக்கணும். வெண்ணெய் எடுத்து வச்சு இந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணணும், இந்த வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணெயை காய்ச்சணும். எப்படி காய்ச்சணும், வேப்ப மரம் ஒரே ஒரு மரமாக இருக்கணும். வேப்ப மரம்னா இது எல்லா வேப்ப மர குச்சியும் போட்டு எரிக்கிறது கிடையாது. ஒரு மரத்து வேப்ப மரம் கட்டையை வச்சு எரிக்கணும். அந்த வெண்ணெயை எரிக்கும்போது ஒரு நெய் கிடைக்கும். அந்த நெய் பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கு, ட்ரை ஸ்கின்னுக்கு, அப்புறம் ஆன்மீகத்தில் நம்ம விளக்கேற்றும் போது நம்ம நிறைய பேர் நெய் விளக்கேற்றுறது பழக்கங்கள் உண்டு. இந்த நெய் விளக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி இந்த நெய் விளக்கு நம்ம ஏற்றினோன்னா அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். இது சித்தகுரு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஃபார்முலா. அதுபடி என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு முதல்ல செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் அதிகமான பசுக்கள்லாம் கிடச்சதுனால காங்கேய பசுவின் பால்லாம் இப்போ கொஞ்சம் அதிகமாக செய்கிறோம்.
நாங்கள் செய்கிறோன்னா நமக்கு சித்த வைத்தியர்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. இது வந்து என்னென்னா ஆன்மீகத்துக்கும் யூஸ் ஆகும், மூட்டு வலிக்கு, ட்ரை ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே இந்த நெய் வந்து யூஸ் ஆகும். அதனால் வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே இந்த நான் சொல்லியிருக்கிற முறைப்படி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு செஞ்சது வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கிடைக்கும். ஆனால் குறைந்த அளவு தான் கிடைக்கும். 500 கிராம்ஸ் பாட்டில்ஸில் கிடைக்கும். நம்மக்கிட்ட குறைஞ்ச அளவு மட்டும்தான் கிடைக்கும். வேணுன்றவங்க நீங்கள் இங்கே கூட வாங்கிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் பண்ணால் தான் நெய்யின்றது வந்து ஆன்மீகத்துக்கும் நம்ம இந்த நெய்யில் விளக்கேற்றினா தான் அந்த அற்புதத்தை நம்மளால் பார்க்க முடியும், நம்மளுக்குள்ளே வரக்கூடிய சேஞ்சஸ்ஸு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு வழக்கு இருக்குதுன்னு சொல்லுவார் சித்தகுரு. எப்போவுமே வந்து எப்படி பண்ணால் எல்லாமே நெய் விளக்கு ஏற்றிடலாங்க. ஆனால் அது எப்படி பண்ணுற நெய்யில் ஏற்றுனா நம்மளுக்கு பலன் கிடைக்கும்னு ஒன்று இருக்குது இல்லையாமோ, அந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு ஃபார்முலா மட்டும்தான் அவர் கொடுப்பாரு. மற்றதெல்லாம் நாங்கள் ஆட்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் குறைந்த அளவில் வந்து இந்த நெய் நம்மக்கிட்ட கிடைக்கும். வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த பால் கிடைக்கும், நாட்டு மாட்டு பசுமால்னால் இந்த முறையில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நெய் ஒன்றும் தப்பு கிடையாது, செஞ்சுக்கோங்க. வேணுன்றவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.